வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஓகே காய்ஸ், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அப்டேட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து விட்டுட்டாங்க. அதை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல, மறந்துட்டேன். நான் உண்மை. ஸோ இன்னைக்கு அந்த ஒரு ட்ரெய்லர் டீசர் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். எஸ், எது யார் கேட்டுங்க, நம்ம விஜய் தேவரகொண்டாவோட 12வது படத்தோட டைட்டில் டீசரில் படத்தோட டீசரே விட்டுட்டாங்க. ஏன் இவ்வளோ குழம்புது தேவா, உனக்கு என்ன ஆச்சு தெரியலையே. ஏன்னா ரொம்ப 3 நாள் கழிச்சு டிலே பண்ணி பண்ணிட்டேன்னா அதுவே ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இப்படி ஒரு அப்டேட் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம சூர்யா வந்து இந்த டீசருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது கேட்கறதுக்கு பயங்கரமா ஆர்வமாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது கேட்டு வந்துருவோமே. ஏன்னா நம்ம மியூசிக் நம்ம அனிருத் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் கௌதம் தின்னா நுரி அவர் தான் வந்து டிரெக்ஷன். இப்போ பேரை மாத்துங்கப்பா, இன்னுமே புரிய மாட்டாங்கதாப்பா சாமி. ஓகே, महंगा पड़ेगा। ये ग्रोसरी मंत्र याद कर लो कि अमेज़न फ्रेश से ग्रोसरी नहीं दिया तो महंगा पड़ेगा। ओके, फर्स्ट लेंथ पापा रेडी 1 2 3 एक्शन. முடிவில்லாத யுத்தம், அணையில்லா ஆறாய் ரத்தம், புலம் பெயர்ந்தால் புஜம் பெயர்ந்தால் இந்த யுத்தம் என்றும் நிற்காதே. நிலத்தின் மேல் அடித்துக் கொள்ளும் உடல்கள், நிலத்தின் கீழ் அமைதி இல்லாமல் உறங்கும் உயிர்கள். ஏன் இந்த அழிவு? எதற்காக இந்த அச்சம்? யாருக்காக இந்த கொடும் யுத்தம்? போர்க்களம் நடுங்கும், காலச்சக்கரம் நொறுங்கும். ஒரு புதிய அரசு, ஒரு புதிய தலைவர் பிறப்பான். இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வாவ், ஐயோ இது சூப்பரா இருக்கா. வாவ், என்ன செய்யணும் சார்? என்ன வேணாலும் செய்யுங்க சார். தேவைப்பட்டா மொத்தத்தை கொடுத்துருங்க சார். ஓ, முடிக்கும் ஏன் தட்டு. ஓகே, ஒரே ஒரு சீன் திரும்ப பார்ப்போம். நம்ம தலைவர் இந்த உடையார் வரல சீன், இந்த அந்த இடம் பா சூப்பராக பண்ணிருக்கோம். செம்மையாக இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதான் சோல்ஜர்ஸ் கதை தான் மாதிரி தான் தெரியுது. நம்ம வாய்ஸ் வரணுன்னா நான் விஜய் தேவரகொண்டாவுக்கே வாய்ஸ் அவர் தான் கொடுக்குறாரோன்னு நினச்சேன். டீசருக்கு இந்த ஹெட்லைன், அந்த டீசரை பற்றி நான் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம சூர்யா பண்ணிட்டு இருக்கிறாரு. மற்றபடி ஆஸ் யூஷுவல் நம்ம தேவரகொண்டாவுக்கு வழக்கமாக கொடுக்குறாரு, அதே வாய்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த வாய்ஸை கேட்டால் தான் ஓகே இது விஜய் தேவரகொண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மைண்ட் அடிக்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ். உண்மையிலே சூப்பரான வாய்ஸ், ஒரு பர்ஃபெக்டாக ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு வாய்ஸ். இதில் உண்மையிலே வாய்ஸ் ஒரு வேறு யாரும் கொடுக்குறாங்களா ஒரிஜினலாக இவரே தமிழில் பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல. மேபி இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு ஒரு படம் தமிழ் ஃபேமிலி மேன் ஒரு படம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு சில பேர் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ, நான் அவர் படம் பார்த்தா கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறதுல இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எனக்கு இந்த பீரியடில் எனக்கு விஜய் தேவரகொண்டா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. அதே மாதிரி மலையாளத்தில் வந்து நம்ம துல்கர் சல்மானை அல்டிமேட்டாக பிடிக்கும். அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் அங்கேயே இருக்கார். ஓகே, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒருத்தவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எனக்கு இப்போ தலைவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவரோட படங்கள் வந்து செம்மையாக இருக்கும் நம்புகிறேன். பார்ப்போம். இந்த டீசர்லாம் பார்க்கும்போது சூப்பராக தான் இருக்குது. இது வந்து ஒரிஜினலாக கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக கொடுக்குன்னு நம்புகிறேன். கடவுள் மேலே தானே இருக்குது. அவங்க திறமையெல்லாம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை பார்த்தாலும் கிளைமேக்ஸில் வந்து உள்ளே வெளியில் லான்ச் ஆகும்போது மக்கள் கொடுக்குறது தானே இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்குமே வேண்டிப்போமே. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான திரும்ப சந்திப்போமா. என்னுடைய இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுவீங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். பாய்.